ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சட்டஸ்டாக்கோட பிப்ரவரி மந்த் ஷார்ட் லிஸ்ட் என்ன, அதே மாதிரி ஜனவரி மந்தோட அவங்களோட ட்ரெண்டிங் டாபிக்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஷார்ட் லிஸ்ட்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஏற்கனவே இதை பற்றின வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோ டாப்லேயும் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். போய் செக் பண்ணி பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை நீங்கள் எனக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கனாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லையா, கீழே தெரியும் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ், இதுலேயும் நீங்கள் டேரெக்டாக டிஎம் பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்கலாம். நான் அதுலேயும் அவைலபிளாக இருப்பேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க, சட்டஸ்டாக்கோட ஃபெப்ரவரி ஷார்ட் லிஸ்ட் என்ன, அதே மாதிரி ட்ரெண்டிங் டாபிக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சட்டஸ்டாக்கோட ஃபெப்ரவரி மந்த் ஷார்ட் லிஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட்ஸ். அது பெருசாக இருக்கலாம், சின்னதாக இருக்கலாம், பட் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு அச்சீவ் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஷார்ட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஃபெப்ரவரி மந்த் ஷார்ட் லிஸ்ட்டு. அதில் அவங்க கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அச்சீவ்மெண்ட்ஸ் பிக் அண்ட் ஸ்மார்ட். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நம்ம லைஃப்பில் நம்ம அச்சீவ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதை போர்ட்ரேட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ், வீடியோஸ், இல்லுஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் சில அவங்க ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராஜுவேஷன் நடக்கிறது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அகாடமிக்கில் ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, அதை வந்து பீப்புள்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுறது. அது மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ்ட்டை வந்து ரிப்போர்ட் கார்டு வந்து காமிக்கிற மாதிரி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கூலில் வந்து ஏதோ ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி குழந்தைங்க. அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட் பார்ட்டிஸு, இல்லை அனிவர்சரி செலிப்ரேஷன், இல்லை பீப்புளெலாம் சேர்ந்து வந்து ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு யங் கப்புள் வந்து ஒரு ஹவுஸை வந்து வாங்குகிற மாதிரி, இல்லை வந்து அப்பார்ட்மெண்ட் வந்து ரெண்ட்டு கொடுக்குற மாதிரி, இல்லை வந்து ஒரு புது காருக்கு வந்து அவங்க கான்ட்ராக்டில் சைன் போடுற மாதிரி வாங்குறதுக்கு. அதே மாதிரி தான் அவங்க வீட்டுக்கு தேவையான அப்ளையன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் வாங்குற மாதிரி. ஸோ இதையெல்லாம் வந்து போர்ட்ரேட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ், வீடியோஸ், இல்லுஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் சொல்கிறாங்க. ஸோ ரெண்டாவது டாபிக் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் டிஃபைனிங் மூமெண்ட். ஸோ அவங்க லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரேக் த்ரூ நடந்திருக்கும், இல்லை வந்து அவங்க லைஃப்பில் அடுத்த ஸ்டெப் போவாங்க பார்த்தீங்களா. ஸோ இதையெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி, இதை போர்ட்ரேட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ், வீடியோஸ், இல்லுஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னு நீங்கள் அப்லோட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க சில எக்ஸாம்பிள் கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, ஐடியாஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வெட்டிங். ஓகேங்களா, ஸோ வெட்டிங்கிறது ஒருத்தவங்க லைஃப்பில் நடக்கிற ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதை வந்து போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி, அதே மாதிரி அந்த வெட்டிங்க்கு வந்து அவங்க வந்து ட்ரெஸ்ஸஸ் இல்லை ஷூட்ஸ் வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணுற மாதிரி, இல்லை அதுக்கு வந்து ரெடி ஆகிற மாதிரி, அதில் வெட்டிங்கில் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற மாதிரி, அந்த வெட்டிங்கை சம்மந்தமாக அவங்களோட பேரண்ட்ஸ் இருக்க பார்த்தீங்களா, ஸோ அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோஸ், வீடியோஸ், இல்லுஸ்ட்ரேஷன் அப்லோட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறகுது பார்த்தீங்களா, அதுவும் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு லைஃப்பில் நடக்கிற ஒரு முக்கியமான விஷயம். ஓகேங்களா, ஸோ வந்து ஒரு குழந்தை பிறக்கிற மாதிரி, இல்லை வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி, இல்லை வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வரும் தெரியுமா, அது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பேபியோட ஃபஸ்ட்டு வேர்டு, ஸோ அதையெல்லாம் பேசுகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸ், வீடியோஸ், இல்லுஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு யங் அடல்ட் வந்து யூனிவர்சிட்டியோட அக்செப்டன்ஸ் லெட்டர்ஸை வந்து படிக்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதோ ஒரு யூனிவர்சிட்டிக்கோ ஏதோ காலேஜுக்கோ நம்ம வந்து அப்ளை பண்ணியிருப்போம், அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணி நம்மளை வந்து ஓகே காலேஜில் வந்து சேருங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு லெட்டர் அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா, அதை வந்து படிக்கிற மாதிரி. அவங்க அந்த காலேஜுக்கு மூவ் பண்ணி போகிற மாதிரி, அங்கே போகிற மாதிரி, அவங்க பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாலாவது ஐடியா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 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 பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து பீஸ்ஃபுல்லாக ரெக்கவரி ஆகிட்டு இருக்க மாதிரி. ஸோ ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டோ ஏதோ ஒன்று ஆகி அந்த ஹாஸ்பிட்டலேருந்து அவங்க ரெக்கவர் ஆகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோஸ், வீடியோஸ், இல்லுஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டாவது டாப்பிக்கில் சொல்கிறாங்க. மூணாவது டாபிக் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா டே இன் த லைஃப். ஸோ அவங்களோட டே டு டே லைஃப்பில் என்ன நடக்குதோ, அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா, ஸோ அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னால் அவங்க வந்து காலையில் எந்திரிக்கிற மாதிரி, அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுற மாதிரி, இல்லை அவங்க வந்து வேலைக்கு ரெடியாக அவங்க தெரியுமா, ஸோ அது. அதே மாதிரி ரெண்டாவது எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்குக்கு கிளம்புற மாதிரி, அப்புறம் வந்து அவங்க கொலீக்கோட சேட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி, அவங்க டெஸ்கில் வந்து ஆஃபீஸ் டெஸ்கில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி, இல்லை கிளைண்ட்ஸை மீட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி, இல்லை மீட்டிங் ஏதோ ஒன்று அட்டன் பண்ணுற மாதிரி. மூணாவது எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி, நைட்டில் வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி, இல்லை நைட்டில் வந்து ஒரு டின்னர் மேக் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி, இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட நைட்
டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி. அதே மாதிரி 4வது எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மெடிடேஷன் பண்ணுற மாதிரி, இல்லை வந்து ஸ்லீப் வேர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி, இல்லை வந்து ஒரு பெட்டில் ரிலாக்ஸாக படுத்துட்டு இருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸ், வீடியோஸ், இல்லுஸ்ட்ரேஷன்ஸ்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த 3வது டாப்பிக்கில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது பிப்ரவரி மந்த் ஷார்ட் லிஸ்ட்டில் 3 டாபிக் தான். ஒன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அச்சீவ்மெண்ட்ஸ் பிக் அண்ட் ஸ்மால், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைஃப் டிஃபைனிங் மூமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டே இன் த லைஃப். ஓகேங்களா? ஸோ இந்த 3 டாபிக் சம்மந்தமாக நீங்கள் ஃபோட்டோஸ், வீடியோஸ், இல்லுஸ்ட்ரேஷன் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோஸ், வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்கன்னா அது சும்மா கேண்டிடாக இருக்கணும். ஓகேங்களா? நேச்சுரலாக இருக்கணும். ஜஸ்ட் நம்ம நிற்க வச்சு போஸ்ட் செட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நேச்சுரலாக அவங்களோட கேண்டிட் மூமெண்ட்ஸை போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? அதை மெயினாக வந்து எல்லா டாப்பிக்லையும் சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், we are looking for candid and natural scenes சொல்கிறாங்க. இது மாதிரி எல்லா எக்ஸாம்பிள்லையுமே சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், கேண்டிட் அண்ட் எமோஷனல் சீன்ஸ் சொல்லியிருக்காங்க லைஃப் டிஃபைனிங் மூமெண்ட்ஸுக்கு. இங்கே பாருங்கள், இதுவும் பாருங்கள், லுக்கிங் ஃபார் கேண்டிட் அண்ட் நேச்சுரல் சீன்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 3 டாப்பிக்குமே அவங்க சொல்லுமே கேண்டிடாக இருக்கணும். நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், கேண்டிடாக இருக்கணும் அப்படிங்கிறத மெயினாக சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த 3 டாபிக் சம்மந்தமாக நீங்கள் வந்து அசட்ஸ், அதாவது ஃபோட்டோஸோ இல்லை வீடியோஸோ இல்லுஸ்ட்ரேஷன் அப்லோட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மெயினாக இந்த SSTK ஃபேமிலி அப்படிங்கிற இந்த கீவேர்டை ஆட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ திருப்பி சொல்கிறேன், SSTK ஃபேமிலி இந்த கீவேர்டை ஆட் பண்ணும். ஸோ அடுத்தது வந்து நம்ம ஷட்டர்ஸ்டாக்கோட ஜனவரி மந்த் ட்ரெண்டிங் டாபிக் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஷட்டர்ஸ்டாக்கோட ஜனவரி மந்த் ட்ரெண்டிங் டாபிக்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேரி கிறிஸ்மஸ், ஸோ கிறிஸ்மஸ் சம்மந்தமாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்னோ ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் நியூ இயர் 2026, ஹாப்பி நியூ இயர் 2026, மேரி கிறிஸ்மஸ் டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர், அப்புறம் சீசன் அண்ட் க்ரீட்டிங்ஸு, அப்புறம் சைனீஸ் நியூ இயர் 2026, நியூ இயர் பேக்ரவுண்டு, கிறிஸ்மஸ் கார்டு, அதுக்கப்புறம் ஸ்னோ பேக்ரவுண்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹை டிமாண்டில் இருக்குது. ஸோ இது சம்மந்தமாக ஃபோட்டோஸ், வீடியோஸ், இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஹை டிமாண்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். நீங்கள் லோட் மோர்னு கொடுத்தீங்கன்னா நிறையா இருக்கும். ரைசிங்கு, அப்புறம் புவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும். நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த ஹை டிமாண்டில் இருக்கிறத. நீங்கள் வந்து அதுக்கு ரிலேட்டடான ஃபோட்டோஸ், வீடியோஸ், இல்லுஸ்ட்ரேஷன் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா நிறையா ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சட்டர்ஸ்டாக்கோட ஜான்வரி மந்த் ட்ரெண்டிங் டாபிக். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொன்ன பிப்ரவரி மந்த்துக்கு உண்டான ஷார்ட் லிஸ்ட் லிங்கையும் இந்த ஜனவரி மந்த்துக்கு உண்டான ட்ரெண்டிங் டாபிக் லிங்கையும் இந்த வீடியோவில் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ செக் பண்ணி ட்ரெண்டிங் டாபிக்ஸ்லாம் என்ன இருக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஷார்ட் லிஸ்ட்டில் எப்படி கொடுத்துருக்காங்க அந்த கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்த்துக்கு உண்டான ஷார்ட் லிஸ்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை நீங்கள் எனக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கனாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லையா, கீழே தெரிய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் இதுலேயும் நீங்கள் டேரெக்டாக டிஎம் பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்கலாம். நான் அதுலேயும் அவைலபிளாக இருப்பேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, நம்ம அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய்.